இல்ல அடுத்ததாக திரு காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாகூர் நினைக்கிறார். சார் வணக்கம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. பிரதமர் நரேந்திர மோடி தேச நலனில் எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய விமர்சனம் இந்தியாவுடைய ராணுவத்தை கலங்கப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு அப்படின்ற மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க எல்லாருக்கும் தெரியும். 2009 இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி பெஹல்காம்ல அட்டாக் நடந்த உடனே காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகள் அனைத்துமே அரசாங்கத்தோடு முழுமையாக நிற்கிறோம். அரசாங்கம் என்ன முடிவெடுத்தாலும் சரி, பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்னாலே என்ன முடிவெடுத்தாலும் சரி அரசாங்கத்தோடு நிற்கிறோம், நீங்கள் தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கள் என்று தான் சொன்னோம். அப்பொழுது யாருமே கேட்கல. என்னன்னா நீங்க மோடி அரசுக்கு அமித்ஷா அவர்களுடைய ராஜினாமாவோ அந்த விஷயங்கள்லாம் யாருமே பேசல. ஆனா அதுக்கு பின்னால 2 எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் வலியுறுத்தப்பட்டது, நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று. அப்பொழுதும் யாரும் ஒன்றும் கேட்கல. எப்ப கேட்டோம்? 18 நீங்க ட்ரம்ப் ட்வீட் போட்டவன தான் கேட்டோம். 10ஆம் தேதி இது ட்ரம்ப்புடைய ட்வீட் தான் எல்லாத்தையும் அதிர்ச்சியை உள்ளாக்கியது. ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்வீட்ல இந்த போர் நிறுத்தத்தை நான் சொல்லி இந்த போர் நிறுத்தம் நடக்குது அப்படின்னு வெளியே சொன்னதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் திரு மோடி இருந்ததுதான் காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு பின் தான் கேள்வி எழுப்பார். அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ராகுல் காந்தி அவர்கள் முழுமையாக அரசாங்கத்தினுடைய அனைத்து முடிவுகளுக்கும் முழுமையாக நாங்கள் துணை நிற்கிறோம். திரு மாணிக்கம் தாகூர், எப்போது போரை தொடங்கணும் என்று தெரிந்த தலைமைக்கு எப்போதை நிறுத்தணும் அப்படின்றது தெரியாதா? தெரிஞ்சிருந்தா மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அத ட்ரம்ப் ட்வீட் போட்டவொடனே சொல்றதுதான் வருத்தமா உள்ளது. அதற்குத்தான் கேள்வி கேட்கிறோம். நீங்க நல்ல கேள்வி கேட்கறீங்க. தலைமைக்கு எப்பொழுது தொடங்கணும் தெரிஞ்ச தலைமைக்கு எப்ப நிறுத்தணுமான்னு தெரியுமாங்கிறத எப்பொழுதுமே இந்தியாவுடைய நிலையா இருந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக அது தெரியாத ஒரு தலைமையாக இருந்திருக்கிறது மோடி அவர்களுடைய தலைமை. ட்ரம்ப் சொல்லி நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கறத கேள்வி. அதை எதிர்த்து உடனடியாக மோடி அவர்கள் அதற்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும். அவர் உடனடியாக ட்வீட் போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் தான் ட்வீட் பண்றாருல மோடி. ஒரு நாளைக்கு 3 ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு மோடி. மினிமம் 3ல இருந்து 6 ட்வீட் மோடி அவர்களுடைய ட்வீட் இருக்கும் டெய்லி பாத்தீங்கன்னா. இதற்கு ஏன் 11 தடவை இதுவரைக்கும் திரு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் சொல்லிதான் இந்த சண்டை நடந்துச்சு, நான் சொல்லிதான் நடந்திருக்கு, நான் சொல்லிதான் நிறுத்திருக்காங்க இந்தியா, நான் பயமுறுத்தினேன், நான் அவங்களை மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் சொன்னாரு. அது எல்லாத்துக்கும் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரே மோடி. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் மறைக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இதுக்குத்தான் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. இதற்குத்தான் நரேந்தர் சரண்டர் சொல்றாரு அவரு. சரி, ஓகே. இது உங்களுடைய இறுதி கருத்தா எடுத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு மாணிக்கம் தாகூர்.